பாண்டியன் சொல்றாரு கோமதி கிட்ட, எனக்கு சிங்கம் மாதிரி 3 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு எதுக்கு சொந்த பந்தம் எல்லாம், ஸ்டேஷன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப கவலையா இருக்கு, தாண்டி என் பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப அந்த பெருமையே எனக்கு போதும், மேல எனக்கு எதுவுமே வேணாம் கோமதி. அது ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், எதுக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிற? நானாங்க போ சொன்னேன், அதுக்கெல்லாம் போயிருச்சுங்க, என்னங்க பண்றது? செந்திலும் கதிரும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணல, இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுங்களா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. நான் பார்த்து செலக்ட் பண்ண தங்கமயிலும் பாசக்கார பிள்ளைதான் கிட்ட கோமதி சொல்றாங்க. ரொம்ப மோசமானவங்கடா, கவனமா இருந்துக்க. ராஜியே கட்டில படுக்க சொல்லிட்டு கதிரு கீழே படுத்துக்கிறாரு. செந்திலுக்கு ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, நிஜமாலே நீங்க அடிச்சீங்களா இல்ல அடி வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த பொழந்து கட்டிட்டோம் மீனா, நடந்ததெல்லாம் மீனா சொல்றாங்க செந்தில் கிட்ட. நீங்க சண்டைக்கெல்லாம் போக கூடாது, பாத்துக்கோங்க. குமார் எதிர் வீட்டை பாக்குறாரு. கீழே பாக்குறப்ப ராஜி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குமார் கோலத்து மேல வண்டிய ஓட்டுறாரு. அப்ப கதிர் தண்ணிய பீச்சு அடிக்கிறாரு. குமார் அப்ப அடிக்க போறாரு கதிர. குமாரும் கதிரும் சண்டை போடுறாங்க. அப்ப குமார பத்தா கூட்டிட்டு போறாங்க. குமார் சொல்றாரு, உன் சாவு என் கையில தான்டா. கதிர ராஜி புடிச்சு இழுக்கிறாங்க. நாட்டுக்கு கோலத்தை அழிச்சு விட்டு போறான், அதுக்காண்டி நீ தண்ணி அடிப்பியா கதிரு? அண்ணன் பாசமா? வீட்டுல அப்பாவும் சித்தப்பாவும் இருக்காங்க, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது பத்தாதா? கண்டி அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், என்னை சும்மா இருக்க சொல்றியா? அம்மா கல்யாணம் முடியும், இந்த சண்டையெல்லாம் ஓரங்கட்டலாம்ல. கோலத்து மேலதானே வண்டி ஏத்துனா, ஆளு மேல ஏத்தல இல்ல, வண்டிய தானே. ராஜி நீ தான் புடிச்சுக்கிட்டு இருக்க, நீ தான் விடணும். கைய விட்டுறாங்க. இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திக்கலாம்.